பூரணமான ஒரு குணம் வந்து அக்குபஞ்சரில் மட்டும்தான் கிடைக்கும். அக்குபஞ்சர் டாக்டர் வந்து நரம்பில் ஊசி குத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நரம்பு இருந்தால் கூட அதை விலக்கிட்டு அது சதை பகுதியில் தான் நம்ம ஊசி குத்தணும். மற்ற எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ சாப்பிட வேண்டியிருக்கு. இங்கே மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, அறுவை சிகிச்சை இல்லை, எதுவுமே இல்லை. சக்தி ஓட்ட பாதைகளை மட்டும் சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து எல்லா வியாதிகளையுமே நம்ம குணப்படுத்த முடியும். அதாவது அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு சுவையும் வந்து அதிக சுவையோடு இருக்கும் பொழுது அந்த உணவை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஹார்ட்டில் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எதில் டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இதை வச்சு தானே சொல்கிறாங்க அவங்க. சரி, இப்போ சரி பண்ண வேண்டியது பிளட்டையா ஹார்ட்டையா? அக்குபஞ்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஊசிகள் மூலமாக வந்து நம்மளுடைய சக்தி ஓட்ட பாதைகளை தூண்டி எல்லா விதமான உறுப்புகளுக்கும் எனர்ஜி கொடுத்து அதை நம்ம சுகப்படுத்துகிறோங்கிறது தான் அதோடைய பேஸு. எங்களுக்கு வந்து இந்த பஞ்சபூத புள்ளிகள் எங்கே பிரச்சனையில் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும், இது மட்டும்தான் நம்ம அந்த பார்க்க முடியுமோ இல்லையா. அழகழகான பேர் சொல்லி இது இந்த வியாதி அந்த வியாதி, வியாதிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் இன்னொரு டாக்டர் தப்பாக மருந்து கொடுத்துட்டாருன்னா அது நெகட்டிவாக கூட வேலை செய்யும். ஆனால் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தப்பாக பண்ணால் கூட அது நெகட்டிவாக வேலை செய்யும். அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட்ல இந்தியாவில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் வந்து கையாளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி, அப்புறம் ஹோமியோபதி, பல்வேறு மருத்துவ முறைகள் வந்து இந்தியாவில் வந்து புழக்கத்தில் இருக்குது. மக்களுக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க. அதில் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் அக்குபங்க்சர் முறையும் அதில் வந்து ஒரு விதமான மருத்துவ முறை தான். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அக்குபங்க்சர் என்ன, அதில் எப்படி சிகிச்சை தராங்க, அதில் வந்து மக்களுக்கு என்ன பயன் அப்படின்றத தெளிவாக நம்ம கூட விளக்க காத்திருக்கிறார் பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் லூர்தோ சேத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். அக்குபங்க்சர்னா என்ன, அது வந்து எப்படி செயல்படுத்தப்படுது டாக்டர்? அக்குபஞ்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஊசிகள் மூலமாக வந்து நம்மளுடைய சக்தி ஓட்ட பாதைகளை தூண்டி எல்லா விதமான உறுப்புகளுக்கும் எனர்ஜி கொடுத்து அதை நம்ம சுகப்படுத்துகிறோங்கிறது தான் அதோடைய பேஸு. ஸோ இது வந்து சைனாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்குது. இது இப்போ வளர்ச்சி அடைந்த காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1988 டாக்டர் ஃபசலுர் ரஹ்மான் தான் வந்து இதை முதல்ல இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிருக்குது. மக்கள் இதை விரும்பி இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க, நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் இதில் பலன் பெற்றிருக்காங்க, இப்போ பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து மற்ற மருத்துவத்திலேருந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அக்குபங்க்சர் மருத்துவத்திற்கும் மற்ற மருத்துவத்துறைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன, ஒரு வேறுபாடு இருக்குன்னு நீங்கள் ஒரு டாக்டரை எப்படி பார்க்குறீங்க? எதற்கெடுத்தாலுமே வந்து ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சிகிச்சை அறுவை சிகிச்சை தான் சொல்கிறாங்க. இது சரியான தீர்வா டாக்டர்? அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அது ஏழைகளுக்கான ஒரு மருத்துவமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த மருத்துவத்துறைக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 50,000 அப்படி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அக்குபஞ்சர் வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ். இன்னொன்று வந்து பூரணமான ஒரு குணம் வந்து அக்குபஞ்சரில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டாக்டரை பொறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஹோமியோபதியில் கூட நல்ல டாக்டருக்கு வந்து நல்ல டாக்டரை நம்ம சந்தித்தோம்னா அவங்க வந்து பூரணமான குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சித்தா டாக்டர் கூட இருக்காங்க, பட் இப்போ குறைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இன்றைக்கி சித்தா டாக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் பொதுவாக வந்து அவங்க அவங்க அந்த மருந்துகளெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கணும், அதான் அந்த முறையில் இருக்குது. பட் இவங்க இன்றைக்கி இப்போ பார்மசிட்டிக்கல் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வளராமலே போயிருக்குது. ஆனால் பட் சித்தா வந்து ஒரு நல்ல மருத்துவம், ஹோமியோவும் சூப்பரான மருத்துவம். டாக்டர் வந்து நல்ல படித்து தன்னை வளப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த மருத்துவமும் ஒரு நல்ல மருத்துவம் தான். இல்லை, இப்போ நீங்கள் அலோபதி மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கெடுத்தாலும் வந்து கடைசியாக வந்து ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் சொல்கிறாங்க. முடியலன்னா நோயாளிக்கு முடியாத பட்சத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்தவங்களுக்கு நீங்கள் சுகப்படுத்தியிருக்கீங்களா?
ஆக்சுவலாக அலோபதி மருத்துவத்தை நம்ம மருத்துவத்தோட மற்ற மருத்துவத்தோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அது எப்படின்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக கூட நம்ம பார்க்கலாம் அதை. மற்றபடி வந்து மற்ற மருத்துவங்கள் வந்து தான் அதை குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். இப்போ ஒரு ஆக்சிடென்டல் ட்ராமா நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம மற்ற மருத்துவத்தை நாடி யாரும் போக மாட்டாங்க, அங்கே அலோபதிக்கு தான் நம்ம போகணும். அறுவை இப்போ நெடுங்காலமான ஒரு வியாதியில் இருந்து அதை நம்ம க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த வியாதிப்பட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது அதுக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு நல்ல மருத்துவம் தான். நிறைய வியாதிகள் வந்து நம்ம குணப்படுத்தியிருக்கிறோம் அது ஆக்சுவலாக. அது மாதிரி வந்து இப்போ நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா நெடுங்காலமான தலைவலிகள், ஒரு 15 வருஷமாக எனக்கு தலைவலி இருக்குது, அதை நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். அது மாதிரி ஸ்பைனல் கார்டில் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளத்தோட வீட்டில் பெட்ரிட்டனாக இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் க்ரானிக் டிசீஸையும் நம்ம சரி பண்ண முடியும். அக்யூட் டிசீஸ்னால் இப்போ தான் வந்திருக்குது, எனக்கு இப்போ ஒரு மாதமாக 2 மாதமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற டிசீஸையும் நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த சிகிச்சையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வலி இல்லாத ஒரு சுகமான ஒரு சிகிச்சை. நிறைய பேர் நினைப்பாங்க அக்குபஞ்சர் ஊசி குத்துனா நிறைய வலிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரிலாம் வலிக்காது. அப்படி வலிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப பேஷண்ட் வருவாங்களா? இப்போ ஒரு பேஷண்ட்டு 10 வாட்டி வராங்கன்னா குத்துறதெல்லாம் வலிச்சதுன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. அது மக்களுக்கு வந்து என்னென்னா ஊசியை குத்துனா நமக்கு வலிக்கும் அப்படின்னு ஒரு கான்சியஸாக நம்ம அப்படி தோன்றதுனால அப்படி இருக்குது. மற்றபடி அக்குபஞ்சர் ஊசி வந்து ஒரு 98% வந்து கரெக்டாக நம்ம போட்டோம்னா அது வலிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர், அக்குபங்க்சர்னு அந்த வார்த்தையை கேட்டாலே இது வந்து சைனாலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வர்மக்கலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வர்மத்திலே வந்து புள்ளிகள் தான் இருக்குது, அக்குபங்க்சர்லேயும் வந்து புள்ளிகளை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒரு அக்குபங்க்சர் மருத்துவராக நீங்கள் உங்களோட கருத்து என்ன டாக்டர்? ஆக்சுவலி ரீசெண்டாக நான் ஒரு வர்மா டாக்டரை வந்து நான் சந்திக்கும் போது அவருடைய சிகிச்சை முறையில் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளும் வர்ம புள்ளிகளாக இருக்குது. அதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு எனக்கு முழுமையாக தெரியாட்டி கூட நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகளை அவங்க வர்ம புள்ளிகளாக பயன்படுத்துகிறாங்க. இந்த அக்குபஞ்சருங்கிறது இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போய் சைனாலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து யாரும் ஒன்றும் இதுவரை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் எங்கேருந்து வந்ததுன்னு முக்கியம் இல்லை, பட் நல்லா வேலை செய்தாங்கிறது முக்கியம். அக்குபஞ்சர் உண்மையிலே எனக்கே வந்து இது இந்த அக்குபஞ்சர்னால ஒரு பெரிய ரெமெடி கிடைச்சதுனால தான் இதை நான் படித்து இன்றைக்கி மக்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன். ஒரு 15 வருஷம் ப்ராப்ளம் எனக்கு ஒரு டாக்டர் அதை சரி பண்ணார். அது மாதிரி இது இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி குணமாச்சு அப்படிங்கிற ஒரு மாதிரிலாம் நம்ம அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு கொஞ்சம் ஒரு செலவில் நம்ம ஒரு முழுமையான ஒரு சுகத்தை நம்ம கிடைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதிலேருந்து இதை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயும் போயிட்டு கிடைக்காது. மற்ற எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ சாப்பிட வேண்டியிருக்கு. இங்கே மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, அறுவை சிகிச்சை இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஒன்லி நம்மளுடைய உடம்புடைய அந்த சக்தி ஓட்ட பாதைகளை மட்டும் சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து எல்லா வியாதிகளையுமே நம்ம குணப்படுத்த முடியும். ஆனால் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க அந்த ஒரு சிம்டமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபீல் பண்ணும்போதே நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா இந்த விஷயம் அவங்களுடைய பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும். அப்படி ரொம்ப கிரானிக்காக எடுத்துகிட்டு வரும்பொழுது கொஞ்சம் நாள் எடுக்குது அதை சரி வர்றதுக்கு. மற்றபடி 100% அவங்கள 100% குணம் வந்து இதில் மட்டும்தான் கிடைக்கும். தேங்க்யூ டாக்டர். அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் டாக்டர். இப்போது நீங்கள் அலோபதி மருத்துவமான எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி நிறைய சொல்கிறாங்க, ஹோமியோபதி எல்லாமே சொல்கிறாங்க. இது உள்ளுக்குள்ள சாப்பிட்ற மருந்தும் கொடுக்குறாங்க, வெளியில் ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான இதில் அந்த கான்செப்டில் அவங்க போயிடுறாங்க. ஆனால் அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஊசி மூலயமாவே அது குத்தி வந்து நீங்கள் சரி பண்ணுறதா நீங்கள் உங்களோட கருத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வந்து எந்தெந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு, அதாவது இப்போ உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்தால் அவங்களுக்கு உங்களால் குணப்படுத்த முடியுமா? இல்லை தசைகள் மற்றும் ஏக்கம் சரியில்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரலைசிஸ் அட்டாக் ஆகி ஒருத்தர் வீட்டில் இருக்கார், அவரை வந்து ரெமெடி பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் அதே மாதிரி முதுகுத்தண்டு, இது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சர் முறை வந்து தீர்வு தருது டாக்டர்? இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதில் எல்லா வியாதியும் நம்ம குணப்படுத்த முடியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சில வியாதிகளை வந்து குணப்படுத்துறதுல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில வியாதிகளை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பேரலைசிஸ் ஆல் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை வந்து
நம்ம அவ்வளோ ஈஸியாக க்யூர் பண்ண முடியல. அதுக்கு அதுக்கு காரணமும் ஒன்று இருக்குது. அது என்ன பேரலைசிஸ்ங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிரெயினில் இருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து ரப்சர் ஆகிடுது, அப்படின்னா செத்துருது. அது ப்ளீட் ஆகி அந்த அந்த நியூரான்ஸ் எல்லாம் செத்துருது அந்த இடத்துல. அப்போது அந்த புதுசாக அந்த நியூரான் வந்து அதில் வராது, திரும்ப உண்டாகாது. அப்போ அந்த செத்துப்போன நியூரான்ஸ் வந்து எதெல்லாம் கமாண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோ அந்த உறுப்புகள் செயல் இழந்தது தான். இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்குபஞ்சர்லேயும் வந்து அவ்வளோ யாரும் சரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. பட் அனட்டாமிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த நியூரான்ஸ் வந்து திரும்ப உயிரூட்டப்பட முடியாது. அதனால் அந்த கேஸ் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. அது மாதிரி கேன்சர் வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் மாறும்பொழுது நம்ம அதை பெரும்பாலும் அதை என்டர்டெயின் பண்ணல. காரணம் என்னென்னா அவங்க எனி டைம் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா 4th ஸ்டேஜ் தான் சொல்கிறாங்க. யாராவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து எங்கேயும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று பயோப்சி பண்ணாமல் வந்தாங்கன்னா கூட அவங்கள பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் மட்டும் பயோப்சி பண்ணாமல் இவங்க எப்படி கண்டுபிடிக்கப்பாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பயோப்சி பண்ணால் தான் இது கேன்சர் செல்லாக கேன்சர் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சிம்டமேட்டிக்காக வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கேன்சர் மாதிரி இருக்குது, அந்த சிம்டம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த கட்டிகளெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. நான் அந்த மாதிரி பேஷண்ட் லிஸ்ட்டு கேட்டால் கூட கொடுப்பேன். அவங்க யாரெல்லாம் குணமடைஞ்சாங்கன்னு அந்த லிஸ்ட்டெல்லாம் கூட கொடுக்க முடியும். மற்றபடி அந்த மருத்துவ முறைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளான முறைகள் தான். அடிப்படையாக வந்து இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே 2ஆக தான் பிரிக்க முடியும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, 2ஆக பிரிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆண் பெண், மேலே கீழே, வெளிச்சம் இருட்டு, இப்படி தானே பிரிக்கிறீங்க. இந்த 2 தாண்டி நீங்கள் 3ஆக எதையுமே பிரிக்க முடியாது. இந்த 2 தான் குடிக்க முடியும். இப்போ இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒரு பஞ்சபூத சக்திகளை கொண்டு தான் அந்த உலகமே உருவாகி. நீங்கள் எதை எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு பஞ்சபூத சக்தி தான் இருக்கும். அப்போ இந்த உடம்புக்குள்ளேயும் இந்த 5 பஞ்சபூதமும் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது ஒரு பஞ்சபூதம் வந்து உங்களுக்கு கூடையோ குறையோ இருக்கும் பொழுது நீங்கள் வியாதி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் வந்து இந்த கேன்சரு, இது ஃபீவரு, இதுன்னு எங்கள்கிட்ட ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு வந்து இந்த பஞ்சபூத புள்ளிகள் எங்கே பிரச்சனையில் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும், இது மட்டும்தான் நம்ம அந்த பார்க்க முடியுமோ இல்லையா. மற்றபடி இது வந்து இந்த அழகழகான பேர் சொல்லி இது இந்த வியாதி அந்த வியாதிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த பஞ்சபூத சக்திகள் ஒரு இடத்துல கூடி இருக்குது, ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கு. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா வியாதியுமே நம்ம குணப்படுத்த முடியும். இப்போ அலோபதி மருத்துவம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிருக்குன்னு சொல்றாங்க. மற்ற மருத்துவத்துறைகளும் ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து இதை பற்றி ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து இல்லை. இதுக்காக நீங்க வந்து எந்தெந்த மாதிரியான காரியங்களை முன்னெடுப்பீங்க டாக்டர்? அது உங்களை ஒரு டாக்டர் இப்போ வந்து நம்ம அக்குபஞ்சர் அசோசியேஷன்லாம் வந்து பார்லிமெண்ட் வரை எடுத்து கொண்டு போயிருக்காங்க. மேல் இடத்துலலாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க சில க்ரைட்டேரியா கொடுக்குறாங்க. அது அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே வந்து இந்த அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இல்லை. அது அரசு தரப்பில் அது கரெக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. எல்லாருமே டாக்டர்னு சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ரியலாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் வந்து நிறைய அக்குபஞ்சர் டாக்டர் வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து கொஞ்சம் எஜுகேஷனல் வைஸ் வந்து அவங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக காட்டுறாங்க. அதனால் வந்து இது இன்னும் இந்த பில்லை கூட இன்னும் பாஸ் பண்ணாமலே தான் வச்சுருக்கிறாங்க. பட் ஒரு சில ஸ்டேட்டில் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அரசு தரப்பில். பட் இது முழு அங்கீகாரத்துக்கு இன்னும் வரல. அது நாள்பட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஏன்னா ஈவன் ஹோமியோபதி கூட பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் கழித்து தான் இந்தியாவில் அது அங்கீகாரம் கிடச்சிது. நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் இன்னும் போகல. நம்ம இது வந்து இன்னொரு மிஞ்சி போனால் ஒரு 35-40 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இன்னும் அதுக்கு இன்னும் போராடணும். இன்னும் இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனரில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க. சார் நீங்கள் கரெக்டாக பண்ணும்பொழுது எப்படி சார் ரிஜெக்ட் பண்ண முடியும்? இப்போது நிறைய பேர் வந்து அக்குபஞ்சருக்கு வராங்க. ஏன் வராங்க? அங்கே கரெக்டாக பண்ணுறதுனால தான் வராங்க. பட் அங்கேயும் எல்லாரும் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் அதை கொஞ்சம் தன்னை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க தான் படிக்கணும். சார் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஹோமியோபதி டாக்டராக இருக்கட்டும், ஒரு சித்தா டாக்டர் இருக்கட்டும், அவங்களும் உண்மையிலேயே அதை படிச்சிருந்தா தான் செய்ய முடியும் கரெக்டாக. எவ்வளவோ எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லா டாக்டருமே சைன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து எம்டி முடிக்கிறாங்க. எல்லா எம்டி முடிக்கிற டாக்டரும் பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகியிருக்காங்களா? ஆகலைல்ல. நீங்கள் இப்பவும் மெட்ராஸுக்குள்ளே ஒரு 2 பேர் தான் சொல்லுவாங்க.
இவர் தான் அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இவர் பெரிய நெஃப்ராலஜிஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் சொல்கிறோம். ஆனால் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லா துறையிலையுமே நம்ம வந்து நம்ம வந்து நாலேஜ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வரணும். அது எல்லாரும் பண்ணலை. எல்லா துறையிலையும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது இந்த துறையிலையும் இருக்குது. பட் இந்த துறை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அசுர வளர்ச்சியில் இருக்குது. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம அக்குபஞ்சர் கிளினிக்கை பார்க்க முடியும். மேபி டாக்டர் வந்து அதை இன்னும் சரிவர பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. இன்னொரு விஷயம், ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து தப்பாக பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் இன்னொரு டாக்டர் தப்பாக மருந்து கொடுத்துட்டாருன்னா அது நெகட்டிவாக கூட வேலை செய்யும். ஆனால் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தப்பாக பண்ணால் கூட அது நெகட்டிவாக வேலை செய்யும். அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெகட்டிவாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எது சொல்கிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பஞ்சபூதம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் வந்து இப்போ வாட்டர் ஒரு பஞ்சபூதம் இல்லையா? இப்போ வந்து அந்த வாட்டரை வந்து டோனிஃபிகேஷன் பண்ண அதிகப்படுத்தணும். ஒரு இடத்துல நீங்கள் அதிகப்படுத்துகிற புள்ளியில் போடாமல் அதை கம்மி பண்ணுற புள்ளியில் போட்டால் அதுக்காக அது கம்மி ஆகாது. நியூட்ரல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் அதில் வருமோ இல்லையா? ஒரு உங்களுக்கு ஒரு அக்குபஞ்சர் மூலமாக உங்களுக்கு ஒரு வியாதியை உருவாக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து வேறு மருத்துவத்தில் எடுத்துக்கூடாம இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா? நோய் தொற்று பக்க விளைவு. பக்க விளைவு இது வந்து பக்க விளைவு கிடையாதுல்ல. அக்குபஞ்சரில் வந்து 1% கூட பக்க விளைவு கிடையாது. 100 விளைவு இருக்கும், பக்க விளைவு 100% கிடையாது. அதனால் அந்த விஷயத்தில் வந்து அக்குபஞ்சர் அடிக்கிறதுக்கு எந்த மருத்துவமே கிடையாது நான் சொல்லுவேன். சரி, இப்போ ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்து என்னவாக இருக்கும்? இது ஏன்னா இது வந்து இது ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போய் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும்? இதை நம்ம மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அது எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்களும் வர்றாங்க. பட் எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க செய்யணும்னா என்ன செய்யலான்னா, இதுக்கு வந்து இன்னும் ஒரு 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 சிலபஸ் வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணி அந்த சிலபஸ் படி நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொண்டு வரணும். அவங்க ப்ராப்பராக எஜுகேஷன் கொடுக்கணும். இப்போ வந்து வெளியே தான் படிக்கிறாங்க அக்குபஞ்சர், நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் நடத்துகிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் கொஞ்சம் இடத்துக்குலாம் போயிட்டுருக்கேன், படிச்சிருக்கிறேன். நான் நிறைய இன்ஸ்டியூட்லாம் நான் போய் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு 100% வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லலை. நீங்கள் உங்களை ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்து மட்டும்தான் அதை படித்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ண முடியுதோ இல்லையா? இன்ஸ்டிடியூஷன்ஸில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதை உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி சொல்லி, காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மேனரில் இந்த சப்ஜெக்ட் இல்லை. இது ஒரு கலை மாதிரி. உங்களுக்கு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும். நீங்கள் இப்போ அலோபதிலேயோ மற்ற சித்தாலேயோ ஹோமியோபதிலேயோ ஒரு மெடிசினுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. இது நீங்கள் பல்ஸ் பார்க்கணும், அந்த பல்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அது எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குன்னு பார்த்து அந்த அலைன்மெண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும். இதை ஒரு டாக்டர் வந்து இது இப்படிலாம் சொல்லி கொடுக்க முடியல. அது நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். பட் இருந்தாலும் அரசு என்ன செய்யலாம்னா, அது ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட் இருந்ததுன்னா அவங்க ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணலாம்ல, பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றின இதிலேருந்து மக்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து அரசு வந்து மருத்துவத்துறைக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. அது மக்கள்கிட்ட கரெக்டாக போய் எல்லா இடத்துக்கும் போய் சேரலையாங்கிறது தெரியல. பட் அரசு செலவு நிறையா பண்ணுறாங்க. எவ்வளோ இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ டாக்டர்ஸை போட்டிருக்காங்க. நானே ஒரு டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஒரு நைட்டு 1:30 மணிக்கு ஒரு பேஷண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போது எல்லா டாக்டரும் வந்திருக்காங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் 1:30 மணிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ டாக்டர் இருக்காங்களான்னு ஒரு அதெல்லாம் செய்யத்தான் செய்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்களுக்கு அந்த காஸ்ட்டெல்லாம் குறையும். இது காஸ்ட்டே இல்லையே, ஒன்றுமே இல்லையே, ஒரு செலவும் கிடையாது. இதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி அரசு கொஞ்சம் முன் வந்து செஞ்சாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ அரசு ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ செலவு தேவை கிடையாது. மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிகட்டும். சரி டாக்டர், இப்போது இந்த கொரோனா நோய் தொற்று அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வைரஸ் பரவுற காலத்தில் இது அந்த மாதிரியான டைமில் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதுக்கு அக்குபங்க்சரில் குணப்படுத்த முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி தொற்று அந்த டைமில் நான் கிளினிக் வந்து ரன் பண்ண முடியாமல் போச்சுது. என்ன காரணம்னா, அரசு வந்து பப்ளிக்கை வந்து வெளியே நடமாடக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. பட் இருந்தும் வந்து நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் பேஷண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் போயிட்டு நான் இந்த கொரோனாலேருந்து விடுதலையே எடுத்து கொடுத்துருக்குறேன்.
அதில் அதுக்கு கூட டெஸ்டிமோனி கொடுக்க முடியும். ஒரு பேஷண்ட் வந்து நைட்டு 9:30 எனக்கு 8:30 ஃபோன் பண்ணுறாரு. வீட்டில் அவரை போட்டு அடைச்சி போட்டாங்க. வீட்டுக்குள்ளே கூட என்ன விடலை. அப்புறம் நான் இங்கேருந்து போகிறேன், என்னை விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மாஸ்க் போடல, நீங்கள் க்ளவுஸ் போடல, உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் இருந்து சரி பரவாயில்லம்மா, வந்தால் பரவாயில்ல, என்னை உள்ளே விடுங்க, நான் அவரை எப்படியாவது பார்த்து காப்பாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்படின்னா அவர் நைட்டு 12:15, நான் 9:30 மணிக்கு அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நைட்டு 12:15 எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி நடந்து ஹோமியோவில் நல்ல மெடிசின் கொடுத்தாங்க. பட் சில விஷயங்கள் வந்து அரசு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க. அதுக்கான ரீசன்லாம் வந்து ஆஸ் அ காமன் மேனாக எனக்கு சொல்ல தெரியல. மற்றபடி மற்ற மருத்துவத்திலலாம் கூட இருந்திருக்கலாம். சித்தால இல்லாத ஒரு மருந்தே இல்லைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவம் வந்து இன்றைக்கி வந்து இயற்கையான சித்த மருத்துவம் அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி சித்தா மெடிக்கல் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து அவங்க கொடுக்குற மாத்திரைகள் மருந்துகளுடைய ஒரு இது என்னன்னு எனக்கு சரியாக புரியல. பட் ஒரிஜினலாக சித்த மருந்துவம் வந்து நீங்கள் ஒரு சித்தா டாக்டர்னா நீங்கள் தான் அந்த மருந்தை உற்பத்தி பண்ணி நீங்களே தான் அதை செஞ்சு உங்கள் பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதான் ஃபுல் எஃபெக்டிவாக வேலை செய்யும். பட் இன்றைக்கி வெளியே சோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த மருந்துகளை கொடுக்குறாங்க. அது ஒருவேளை அதோடைய வளர்ச்சி எனக்கு இன்னும் தெரில. சித்த மருத்துவத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில. பட் ஹோமியோ டாக்டர் நல்ல டாக்டராக இருந்தால் 100% அவர் க்யூர் பண்ண முடியும். ஹோமியோவில் இருக்குது நல்ல மருத்துவம். டாக்டர் கம்மி, பட் மருத்துவம் சூப்பர் மருத்துவம். பட் எங்கே தான் நீங்கள் சுற்றினாலும் ஒரு இயற்கையான முறையில் நீங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் நீங்கள் மருத்துவம் பெறணுன்னா அது அக்குபஞ்சரை தவிர எந்த மருத்துவத்துலேயும் நீங்கள் கிடைக்காது. ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சுனாலே நார்மலாக பார்த்தாக்க ஒரு ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மோஷன் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட், இப்படி நிறைய எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வியாதினே சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் உங்களால் இப்போ நீங்கள் வந்து வெறும் ஊசியிலே வந்து அந்த மர்ம புள்ளியில் வச்சு குணப்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்க டாக்டர். இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதாவது எந்த நான் கேட்குறதுனாக்க எந்த மெடிசன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? எந்த மெடிசனும் உங்களுக்கு யாரும் கொடுக்குறது இல்லை. இப்போ இது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்தோடு வராருனாக்கா நீங்கள் அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அதாவது 2 வகையில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அவருக்கு பல்ஸ் பார்க்குறதன் மூலமாக அவருடைய பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்டம் பேஸ்ட். இப்போ நம்ம உடம்புல வந்து உள்ளே வந்து ஒரு 12 உறுப்புகள் இருக்குது. அந்த 12 உறுப்புகளுக்கும் வந்து நம்ம அனடாமின்னு சொல்லுவோம். அதோடைய செயல்பாடுகள் அது ஒன்று என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அனடாமின்னு சொல்கிறோம். அப்போது இப்போ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 குடம் தண்ணி அவர் எடுத்துக்கொண்டு இங்கே தொட்டியில் நிரப்புன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. அந்த தண்ணியை ஒரு பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது தண்ணி வரலன்னா என்ன ஆகும்? அந்த வேலை நடக்காது. கரெக்டாக அப்படி தானே? அப்போ அந்த வேலை நடக்கலைன்னா அங்கே தண்ணி வரலன்னு அர்த்தம். கண்டிப்பாக கரெக்டு தானே? அப்போது இது சிம்டம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, இருமலாக இருக்குது, ஒரு நீங்கள் அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு உள்ளே இருக்கிற உறுப்பு அதை வந்து 2 நாங்கள் ஒரு லங்ஸில் இருக்கிற ப்ராப்ளமாக பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளமாக பார்க்கலாம். இது ஒரு சிம்டமை வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். சில டைமில் ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே சரியாயிடலாம் கரெக்டாக நம்ம போட்டோன்னா. இல்லைன்னா பல்ஸ் பார்த்து போட்டால் உடனே சரியாயிடும். அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சிம்டம் என்னென்னு சொன்னீங்கனாலே போதும், நம்ம அந்த சிம்டத்தை பேஸ் பண்ணி கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இந்த ஊசி குத்தும் போது நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதாலே பயப்படுவாங்க. அதுக்கு உள்ள அந்த சதைக்குள்ளே செலுத்தி தான் அதுக்கப்புறம் மருந்து ஏற்றி அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த முறையில் வந்து எப்படி எந்த மெத்தடில் வந்து அது பண்ணுறீங்க? கரெக்ட். இது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்குது. அது எப்படின்னா, அக்குபஞ்சர் டாக்டர் வந்து நரம்பில் ஊசி குத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நரம்பு இருந்தால் கூட அதை விலக்கிட்டு அது சதை பகுதியில் தான் நம்ம ஊசி குத்தணும். அக்குபஞ்சர் ஊசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப மயிரிழையில் தான் இருக்கும். அது குத்தும் போது வலிக்காது. ஆனால் இடம் மாறி குத்துனா வலிக்கும். கரெக்டான இடத்துல நம்ம குத்தும்போது அது வலிக்காது. நான் சில டைமில் பெரிய பெரிய ஊசிலாம் இருக்குது, போட்டதே தெரியாது. நீங்கள் போட்டிங்களான்னு கேட்பாங்க ஊசியை. ஒரு குத்துனா ஒரு சின்ன சிம்டம் கூட தெரியாது பெரிய பெரிய ஊசி போடும்போதெல்லாம். ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருக்கும். அதான் சொல்ல, ஒரு 98% வந்து எந்த ஊசியும் வலிக்காது. ஒரு 2% நான் சொல்லிடுவேன், இந்த இடத்துல லைட்டாக பெயின் இருக்குமா, அதை கூட அந்த பெயினை குறைக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை நம்ம பண்ணோம்னா இன்னும்
அதை பெயின் ரொம்ப கம்மியாக அவங்க ஃபீல் பண்ண முடியாத அளவு கூட நம்ம பண்ண முடியும். அதில் அக்குபஞ்சர் ஊசியை வந்து நரம்பில் குத்துறாங்க, அதில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்க, அதெல்லாம் வந்து தெரியாமல் பேச சொல்கிறாங்க. அவன் அக்குபஞ்சர் ஊசி வலிக்கவும் செய்யாது. இப்போ இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அலோபதியில் வந்து நீங்கள் வந்து காரம் சேர்க்காத, புளி சேர்க்காத, காரம் கம்மியாக சாப்பிடுங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும். சித்தார பார்த்தீங்கன்னா இந்த பத்தியம் இருங்க, நீங்கள் வந்து ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் ஒதுக்கி வைங்க, கறிமீன்லாம் சாப்பிடாதீங்க, ஒதுக்கி இந்த குறிப்பிட்ட வியாதிகளுக்கு அதுமாதிரி சொல்கிறாங்க டாக்டர். ஆனால் அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஃபுட்டு எல்லாம் எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, நோயாளிக்கு வந்து சாதாரணமாக சாப்பிடலாமா இல்லை நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை சாப்பிடுங்க? அதாவது அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு சுவையும் வந்து அதிக சுவையோடு இருக்கும் பொழுது அந்த உணவை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிட்னியில் ப்ராப்ளம் வரும். நீங்கள் உப்பே சேர்க்காமல் சாப்பிட்டாலும் கிட்னியில் வரும். அப்போ என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? அளவாக இருக்கும். அந்த உறுப்புக்கு அந்த சுவை தேவைப்படுது, ஆனால் அது அளவோடு சாப்பிடணும். ஸோ அதான் பழைய காலத்தில் சொன்னால் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற காரணம் என்னன்னா இதுதான். நம்ம ஒரே சுவையை நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது அது நஞ்சாக மாறி அது அந்த உறுப்பை பாதிச்சு. அது 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 ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புகள் இருக்குது. நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வரும், வயிற்றுலேயும் ப்ராப்ளம் வரும். காரம் அதிகமாக சாப்பிடும்போது வயிறு, லங்ஸு இது ரெண்டும் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் சில வியாதிக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதிக இனிப்பு சுவை சாப்பிட்டாலும் உங்களுக்கு மண்ணீரல், வயிறு பாதிக்கப்படும். அதிகமான உப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி பாதிக்கப்படும். அதிக புளிப்புத்தன்மையோடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லிவர் பாதிக்கப்படும். அது மாதிரி அதிக கசப்பு, ரொம்ப கசப்பாக சாப்பிட்டு வரவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம். இது மாதிரி எந்த ஒரு சுவையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஹார்ட்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு பண்ணுறது பொதுவாகவே சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கும் வந்துருக்குறாங்க. இப்போ இந்த மாரடைப்புக்கு வந்து அக்குபங்க்சரில் முறையான ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? 100% நம்ம ஹார்ட் பிளாக்கை வந்து நம்ம எடுத்துவிடலாம். எப்படின்னா இது வந்து ஹார்ட்டில் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இது மண்ணீரலுடைய பிரச்சனை தான் ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை. சரி, இப்போ நீங்கள் ஹார்ட்டில் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எதில் டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இதை வச்சு தானே சொல்கிறாங்க அவங்க. சரி, இப்போ சரி பண்ண வேண்டியது பிளட்டையா ஹார்ட்டையா? பிளட்டை தான் பண்ணுறாங்க. பிளட்டை தானே பார்ப்ப, இது ஹார்ட்டை பண்ணுறாங்க. அதனால் ஹார்ட்டில் பிளாக்குங்கிறது இதனால் ஏற்படுறது கிடையாது. ஒரு ஆர்கனுக்கும் வந்து ஒரு உணர்வு தன்மைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் துக்கம், கவலைப்படும் பொழுது பிளாக் ஏற்படும். அதனால தான் ஏற்படுத ஒழிய நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, இல்லை இப்போ ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளமாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு அதிகமான ஒரு கவலை தரக்கூடிய, ஒரு துக்கம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளோ இல்லை ஏற்கனவே நடந்திருக்கும். அதை நினச்சிட்டு அந்த துக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருதோ. இதுதான் 98%. ஒரு 2% வேணால் இவங்க சொல்கிற காரணங்களுக்கு இருக்கலாம். மற்றபடி இதுதான் காரணம் இல்லையா, மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒரு உறுப்புகள் பாதிக்கும். இப்போது ஒரு வியாதிக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க சார். ஆமாம், எல்லாமே எல்லா மருத்துவத்தில் பார்க்குறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து மருந்து சாப்பிட்டு ஒரு வியாதி குணமாயிடுது, ஆனால் திருப்பி மறுபடியும் அவங்க அதே வந்து ரிப்பீட் ஆகுது, அதாவது ரிவர்ஸ் ஆகும். அது சில நேரத்தில் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வரும். உதாரணத்துக்கு வந்து புற்றுநோய் சொல்லலாம், இல்லை வந்து வேற வந்து மஞ்சக்கம்மலை சொல்லலாம், வேற விதமான டிசீஸ் வந்து மறுபடியும் பாதிச்சவருக்கு மறுபடியும் அந்த பாதிப்பு அதே நோயினால பாதிப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஒரு பூர்ணமான ஒரு குணத்தோட போவாங்க, மறுபடியும் அவங்க அதே மாதிரியான வியாதிகள் வர வாய்ப்பு. அவங்க இங்கிருந்து போகும் பொழுது வந்து பூரண குணமாக தான் போவாங்க. ஆனால் அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற ஒருத்தர் வந்து ஃபேட்டி லிவரில் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு வந்து ஃபேட்டி லிவரை நம்ம கிளியர் பண்ணி விட்டோம். திரும்பவும் அவர் போய் ரெகுலராக வந்துட்டு லிக்கர் சாராயம் குடிச்சிக்கிட்டே இருந்தால் அவருக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? தன்னை கொஞ்சம் மாற்றணும்ல. இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், முதல்ல நீங்களும் கொஞ்சம் நினைக்கணும்ல. டாக்டர் மட்டும் நினச்சி குணப்படுத்த முடியும்னா அது கொஞ்சம் நம்மளும் நினைக்கணும். நம்ம இப்போ நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும்ல, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம். இப்போ
ஒரு எக்ஸாம்பிள், கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்களேன். கிட்னி வந்து ஓவராக பாடி ஹீட் ஆனாலும் கிட்னியில் ப்ராப்ளம் வரும். அந்த ஹீட் எதனாலலாம் வரும் அப்படின்னா, நீங்கள் நைட் ரொம்ப ரொம்ப நேரம் முழிச்சு இருக்கிறனால கூட கிட்னியில் ப்ராப்ளம் வரும். சரி, ப்ராப்ளம் வந்துருச்சு, சரி பண்ணியாச்சு. நீங்கள் திரும்பவும் அதே மாதிரியே முழிச்சே இருக்கீங்க, நைட் 2 மணி 3 மணி வரனா அந்த ப்ராப்ளம் திருப்பி வருமா வராதா? அது மாதிரி நம்மளுடைய ஹேபிட்ஸ். இப்போ லங்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, கிளியர் பண்ணியாச்சு. நீங்கள் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் சிகரெட் குடிச்சிட்டே இருக்கீங்கன்னா திரும்ப லங்ஸில் ப்ராப்ளம் வரும்னா வரும். ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை வரணும். வந்தால் தான் முழுமையான தீர்வு கிடைக்கும் போலயே. நான் என் மேலே அக்கறையே பட மாட்டேன், எனக்கு டாக்டர் தீர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம். இப்போ அடுத்தது நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் அவசரப்படுறாங்க, இன்சோம்னியான்னு சொல்றாங்க. அது இந்த லெவல் தாண்டி அதுக்கு அடுத்து சீசோஃபோர்னியான்னு சொல்றாங்க, மனச்சிதைவு. சரியான தூக்கம் இல்லாதனால அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்படுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்காடா? 100% இருக்கு. இதுக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு உங்கள் மனசோ சேர்த்து அது கொடுத்துக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் நம்ம மட்டும். ஏன்னா முதல் புள்ளியே உங்கள் மனசுக்கு தான். ஏன்னா மனசு சரியாகாமல் உடம்பு சரியாகும். அது இதில் மட்டும்தான் உண்டு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒன்று போட்டு 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க. தூக்கம் எப்போ வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பதிலுங்க வந்துருச்சு, எனக்கு மனச்சிதைவாயிடுச்சு, எனக்கு தூக்கம் இல்லை, அது இல்லை அப்படின்னா. அப்போ எப்போ வருது? ஏதோ ஒரு எண்ண ஓட்டங்கள், நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த தூக்கம் இல்லாமல் போகிறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதை கனெக்ட் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு நல்லா தூங்கிடுவீங்க. அப்போ மனசு அமைதியாயிடுச்சா இல்லையா? சரி, ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக நீங்கள் வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்று தான் திரும்ப நான் சொல்கிறது, என்னோடய விசிட்டிங் கார்டிலே போட்டிருப்பேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை கூட தேடி போகக்கூடாதுன்னு சொல்லணும். உங்களை நீங்களே வந்து சரி பண்ணிக்கிடணும் எல்லாமே. தப்பு. நான் ஒன்று கேட்குறேன், சிகரெட் குடிக்கிறவனுக்கு சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு தெரியாமல குடிக்கிறாங்க. இது தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சு தானே செய்கிறோம். இப்போ திருடக்கூடாது நம்மளுக்கு தெரியாதா? சரி, திருடுனா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாதா? இதுக்கு காலேஜெலாம் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ திருடுறவன் படிச்சுட்டா வரான். நம்ம என்ன செஞ்சாலுமே வந்து நமக்கு தெரியும், அது நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியும். இதுக்கு எந்த நாலேஜெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் 1ஆம் கிளாஸ் கூட போனதில்லை. அப்போ நாம் செஞ்சதோடைய விளைவு தான் நம்ம அனுபவிப்போம். அப்போ நம்ம கொஞ்சம் கான்சியஸாக, நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே உங்களுக்கு வராது. நம்மளுடைய அறியாமை தான் நம்மளை எல்லா இடத்துலையும் பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வியாதியும் வராது, உங்களுக்கு பிரச்சனையும் வராது. இப்போ கடன் வாங்கும்போது தெரியும்ல, அந்த கடனை திருப்பி கட்டணுன்ட்டு. அதை கட்ட முடியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல, அப்போ கவலை வந்துடும். கடன் வாங்கும்போது நமக்கு அறிவு இல்லாமல் வாங்கிட்டோன்னா கவலை வந்துடும். கவலை வந்தோடனே வியாதி வந்துடும். இப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மற்ற மருத்துவத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, குடிப்பழக்கம், அப்புறம் வந்து புகைப்பழக்கம், அப்புறம் மற்ற மெடிசன் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்க, இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கெல்லாம் வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி வச்சு அவங்க மருந்து கொடுத்து அவங்க மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னாக்கா, இவர் ரொம்ப சிவியராக இந்த பழக்கத்தில் இருக்காரு, இந்த இருந்து விடுதலையே பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு உங்களால் ட்ரீட்மெண்ட் தந்து குணப்படுத்த முடியுமா? பண்ண முடியும். டி அடிக்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் இருக்குது. ஆனால் இதில் மற்றதில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இதில் வந்து இப்போ டி அடிக்ஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டு நினைக்கணும், ஏன்னா டி அடிக்ட் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி அடிக்ஷனாக இருக்கேன் அப்படின்னா பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து வற்புறுத்தி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா எத்தனை நாள் வருவாங்க? இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து இவங்களை வெளியே விடாமல் உள்ளே வச்சு அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து சாராயம் கொடுக்காம, சிகரெட்டு கொடுக்காம அந்த மாதிரி அடிக்ஷன் எடுக்கணும். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரில. அப்படி ஆயிருக்கான்னு ஒரு சிலர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆயிருக்குன்னு சொல்லலை, 1-2 பேர் அப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்களே நினைக்காம டாக்டர் எப்படி நினைப்பார்? இப்போ நான் நல்லா இருக்கணும் நான் முதல்ல நினைக்கணும்ல, பாசிட்டிவ் தாட்ஸ். அப்படின்னா நடந்துடும், நல்லா இருந்துடலாம். அடுத்தது டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கிட்ட நான் கேட்குறேன்.
இப்போது நீங்கள் உங்கள் மருத்துவத்தில் நீங்கள் சந்தித்த ஒரு சவால் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டஃப்பு நீங்கள் வேறு ஏற்கனவே முன்னாடி வேறு சொன்னீங்க, குணப்படுத்தலாம் அவங்க 100% வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு சில சந்திச்ச சவால் இருக்கும், அதேமாரி ஒரு சாதிச்ச சாதனையும் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சாதனைகள் வந்து நிறைய இருக்குது. நான் அதில் ஒரு 2-3 வந்து நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு 3 விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பேஷண்ட், ஆக்சுவலாக அந்த பேஷண்ட் வந்து ரைட் பிரஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி. அந்த அந்த கட்டியை வந்து சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க எனக்கு ஏற்கனவே பேஷண்ட், அவங்களுக்கு ஏற்கனவே 2 வாட்டி நான் தான் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து சரி பண்ணி விட்டுருப்பேன். அப்போ அவங்க வந்து என்கிட்ட காலையில் ஒரு 9:15 ஃபோன் பண்ணுறாங்க, டாக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு சாயங்காலம் வந்து 5 o'clock வந்து எனக்கு ஆப்ரேஷனு, இது நீங்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சரி மேடம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேடம்னு சொன்னேன். நான் வீட்டை விட்டுலாம் வெளியே வர முடியாது, எனக்கு நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன். நான் சரி, நான் உடனே இங்கேருந்து போனேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அப்போ வந்து இந்த ஃபேன் காற்று கூட அவங்க மேலே பட முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய வலி அவங்க இருந்தாங்க. இப்போ நான் போன உடனே நான் போயிருக்கேங்கிறதுனால ஒரு வெல்வெட் கிளாத் போட்டிருந்தாங்க, பேர் பாடியாக இருந்தாங்க அவங்க. நான் போயிருக்கிறதுனால ஒரு வெல்வெட் கிளாத் போட்டிருந்தாங்க. போட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சரி மேடம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், நான் சார்கிட்ட ஹஸ்பண்ட் வெளியே இருந்தார், நான் அவர் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க 4 days-ஆக அந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க 4-5 நாள் அவங்க வேலைக்கு போகல இந்த பிரச்சனைனால. அப்போது பேசிகிட்டு ஒரு 20 minutes அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது சரி சார், நான் மேடம் என்ன பார்த்துட்டு வரேன், என்ன ஆயிருக்குன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் டோர் நாக் பண்ணுறேன். அவங்க குளிச்சுட்டு வெளியே வரேன். இப்போ என்னாச்சு மேடம், கட்டி என்னாச்சு அப்படின்னு, எப்போ போச்சுன்னு, டாக்டர் அதை நீங்கள் வெளியே போகும்போதே கட்டியும் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மிராக்கிளாக நடந்த ஒரு விஷயம். இது ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி இப்போது நம்ம மார்ச், இது நடந்தது 98 நடந்துச்சு. இப்போ இந்த பிப்ரவரி மாதம், பிப்ரவரி 12-13 நினைக்கிறேன், ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து இந்த கழுத்தில் வந்து ஒரு கட்டி, கழுத்தில் ஒரு 6 months-ஆக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த 6 months-ல 4 months அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. ஆனால் பெயின் போகலை, கட்டியும் போகலை. அப்போ இந்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இருக்குது, அதை பண்ண முடியுமா உங்களால்? இல்லை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பார்த்துக்கலாம். படுத்தாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டுட்டு சரி மேடம் இப்போ கட்டி இருக்கா நீ பாருங்க அப்படின்னு பார்த்தோன்னா கட்டி இல்லை. ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு கட்டி. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு சார் மேடம் செக் பண்ணுங்கள், அந்த கட்டி இருக்கா நீ பார்க்க சொன்னாங்க. கட்டி இல்லை. பட் அவங்க எனக்கு ஒரு இடத்துல என்னுடைய மீட்டிங்லலாம் வந்து ஓப்பனாக அவங்க டெஸ்டிமோனிலாம் கொடுத்தாங்க, வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணாங்க அவங்க. அது ஒரு இது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி ஹாலிடேஸ்னு இருக்கா அவனு, அது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓனருடைய அக்கா பையன், தங்கச்சி பையன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு ப்ராப்ளம் ஆகி காலேஜுக்கு போக முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. காலேஜ் ஆனால் ஜாயின் பண்ணிட்டான். அப்போ ரொம்ப ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டுருச்சு. அது வந்து மிராக்குலாக அந்த கேஸ் நிறையா பார்த்துருக்குறேன்னா. பட் அந்த சின்ன பையன், அவனுக்கு ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்பைனுமே அவனுக்கு ரெடி ஆகி இப்போ காலேஜ் போயிட்டுருக்கான். பட் இன்னும் அண்டர் அப்சர்வேஷன், வந்துட்டு போவான் கிளினிக்கு. பட் இப்போ அவன் தனியாகவே ட்ரெயினில் வந்துட்டு போகிறான். இப்போ காலேஜுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாதிரி இன்னொன்று, அது இந்த ட்ரேட்வெல்னு சொல்லிட்டு அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவருக்கு வந்து 28 வயசு ஆகுது. இந்த நெஞ்சியில் உள்ளே வலிக்குது. இது இப்போ நடந்த மேட்ரு தான், இது ஏப்ரல் நடந்த மேட்ரு. பல டாக்டரை போய் பார்த்துருக்காங்க, ஒன்றும் சரியாகல. கல்யாணம் ஆகி 6 months ஆகுது. அப்புறம் அவர் ஓனர் வந்து எனக்கு பேஷண்ட்டு, அவருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுமே வித்தியாசமாக தான் இதாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 4 days தான் அந்த பையன் வந்தான், அது சரியாக போச்சு. நெஞ்சுக்கு உள்ளே இருந்த ஒரு வலி, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொன்னால் நிறைய, இங்கே எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். அது எனக்கே புரியாது, அந்த அளவுக்கு நடக்கும் அது. இப்போ வேறு என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தங்க 15 வருஷம் தலைவலியில் வந்திருந்தாங்க. டெய்லி காலையில் ஸ்கார்ஃப் கட்டி நீங்கள் பஞ்சு வச்சு மாத்திரை போட்டால் தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். டெய்லி அவங்க 15 வருஷமாக அவங்களுக்கு ஒரே நாளில் சரியாச்சு. இப்போ நேற்று அந்த பையன், முந்தா நாள் நேற்று வந்தான், அது ஒரு பையன், அந்த அம்மாவுக்கு ஒரு 4-5 மாதம் ஆச்சு. அவனுக்கு அதே மாதிரி தலைவலி ரொம்ப வருஷமாக இருந்திருக்குது.
ஒரே நாளில் சரியாச்சு. நேற்று சும்மா வந்து ஒரு ஊசியை போட்டுக்கடா திரும்பி வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு மிராக்கிளாகவே நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சுன்னா அங்கே வருவாங்க. வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாயில பல வியாதி காணாமல் போயிடும். இப்போது அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து எந்தெந்த வயதினருக்கெல்லாம் ஏற்றுறது? இப்போது சின்ன 5 வயசு குழந்தையிலேருந்து இப்போ பெரியவங்க வரைக்கும் எத்தனை நீங்கள் யாராருக்கும் அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் டாக்டர்? நான் வந்து 8 மாத குழந்தையிலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஊசி போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டச்சு பண்ணாலே போதும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். நீங்கள் அப்படி ஏதாவது குழந்தைகள் இருந்தால் கொண்டு வாங்க. இப்போ ஹெவியாக வந்து ஒரு 102 103 டிகிரி ஃபீவர் இருக்கிற ஒரு குழந்தை ஒரு டைம் வந்தாங்க. அவங்க சும்மா கையில் வச்சு அப்படியே அந்த சில பாயிண்ட்டுகள் இருக்குது. சும்மா தொட்டால் போதும் 5 நிமிஷத்தில் குழந்தை விளையாடும். இதுக்கு வயதே கிடையாது. நீங்கள் 80 வயசு ஒரே சப்ஜெக்ட் தான், 5 வயசும் 5 மாதமும் ஒரே சப்ஜெக்ட் தான். அப்படி இன்னொரு விஷயம் கூட உங்கள்கிட்ட கேட்கணும் டாக்டர். இப்போ இந்த பிறவி குறைபாட்டோட பிறகுறாங்க, மூளைத்திறன் வளர்ச்சி இல்லாமல் சில குழந்தைங்க வந்து இந்த ஸ்பாஸ்டிசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் குழந்தைங்க படுத்த படுக்கையாக வாயில் எச்சில் ஒழுகி சரியான ஒரு அவங்க அந்த மாதிரியான குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கூட சொல்லலாம். அவங்கள குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இது பண்ண முடியாது. ப்ரீநேட்டல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா அதாவது நீங்கள் பிறக்கும் போதே அந்த டிஎன்ஏல அது இருக்கும், அது பிறவியோடு சேர்ந்தது. அது நம்ம பண்ண முடியாது. யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாதிரி தெரியல. பேரலிக் சொன்னீங்க இல்லையா, பேரலிக் அட்டாக், அவங்களுக்கு அந்த அந்த வர்ம புள்ளியில் வச்சு அது குணப்படுத்த முடியுமா? வாய்ப்பு அது வர்மால பண்ணுற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு வர்மன்னு சொல்கிறது இந்த அக்குபஞ்சர் ஊசி மூலியமா இல்லை. அது அக்குபஞ்சர் வர்மால இருக்கிற நிறைய புள்ளிகள் அக்குபஞ்சர் புள்ளிகள் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே. ஆனால் அவங்க ப்ரெஷர் கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து புள்ளிகளை வந்து நீடில் போட்டு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது 100% கிளியரான பேஷண்ட் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு பேரலிட்டிக் பேஷண்ட் வந்து 100% வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் பழைய மாதிரி. அப்படி கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு இப்போ ஒருத்தர் படுக்கையில் இருக்கிறாரு, நடக்கவே முடியல, அவரால் கொஞ்சம் நடக்க வைக்கிறாங்க. ஒருத்தர் நடக்கிறாரு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, முன்னாடியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க. பட் முழுமையாக அவங்கள பழைய மாதிரியே ஆக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த முத்திரைன்னு தான் சொல்கிறாங்க. இப்படி இந்த முத்திரை, அப்புறம் இந்த முத்திரை வச்சா இந்த வியாதி போயிடும் அப்படின்றாங்க. கைத்தட்ட சொல்கிறாங்க, கிளாப் பண்ண சொன்னாக்கா அதில் வியாதி போகுது அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு இப்படி இந்த விரலோட விரல் இந்த இடத்துல அக்கு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து அது உண்மையா டாக்டர்? எந்த அளவுக்கு உண்மை? அதை இந்த முத்ரா பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அது எனக்கு நான் இன்னும் அதை பற்றி நான் கற்றுக்கவும் இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. இந்த கை தட்டுறதுனாலையோ இந்த கையில் உள்ள ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுனால வியாதி போகுமானா போகும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ளக்ஸாலஜியில் வந்து சூஜோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ளக்ஸாலஜி இருக்குது. அதில் வந்து அது இருக்குது. அதில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளியரும் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணலாம். இந்த கை தட்டுற போது என்னென்னா உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அது நிஜம். இந்த முத்ரா சப்ஜெக்ட் எனக்கு தெரியல. இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேறு ஏதாவது என்ன மாதிரியான ஒரு எக்யூப் பண்ணி அவங்களை அனுப்பிடுங்க டாக்டர்? இல்லை, நம்ம இங்கேருந்து எதுவும் கொடுக்குறதில்ல. நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. உணவு முறையில் சொல்லி கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க, அது நம்ம சொல்லுவோம். ஏன்னா உணவு பேஸு. நமக்கு பிளட்டு உற்பத்தி பண்ணுறதுனா அக்குபஞ்சரில் பிளட்டை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டா தான் பிளட்டு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லவனா அது சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, நீங்கள் உணவை பார்க்கும்போது ஈஸியாக கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா அது நல்ல உணவு. இது ரொம்ப ஹார்டாகும் அப்படின்னா அது வந்து கெட்ட உணவு. இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அக்குபங்க்சர் மருத்துவத்தில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ தீர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் லூர்து சேத்து அவங்க நம்மகிட்ட பகிர்ந்துட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னும் இது மாதிரி இன்னொரு எபிசோடு தொடர்ந்து பார்ப்போம்.